குட் மார்னிங் மேடம். மேடம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல மேடம், இன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேடம். அப்படியா? சரி, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? உள்ள வாங்க மேடம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா மேடம்? நான் சாப்பிட்டுட்டேன். ஸ்டேஷனுக்கு ஏதாவது கேஸ் வந்ததா? இல்ல மேடம், ஒரு கேஸும் வரல. நீங்க வந்ததுல இருந்து ஸ்டேஷனே லைப்ரரி மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு மேடம். சாந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஒரு நிமிஷம் வாங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல மேடம், அது மேடம் ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துடுறேன். ஏ நட்சத்திரா, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானடி? வசுதா உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளடி. அவ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாள்ல. இப்ப தேவையில்லாம நீ குறுக்க புந்து வீணா பேசி உன்னோட பேரை கெடுத்துக்கிட்டியடி. இப்ப தேவையா இதெல்லாம் உனக்கு? மம்மி, வசுந்தரா பாவம் மம்மி. நமக்காக அவ எவ்வளவு பேச்சுதான் வாங்கிப்பா. எல்லாரும் எப்படி தாறுமாறா அவளை பேசினாங்கன்னு பாத்தியா? தப்பு பண்ணது நான். பழி சுமத்துறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா மம்மி? ஏய், என்னடி பேசுற? இப்ப நாம இந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இந்த விஷயம் இதோட முடிய போகுதா? இந்த விஷயம் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும்டி. அட போ மம்மி. நான் இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டதுனால்தான் மீனாட்சியை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல முடிஞ்சது. அவமானத்தை நான் வாங்கிட்டல. பொடி பொடி இவளே, எனக்கு அப்படியே ஏதாவது சொல்லிட போறேன். நம்மள எல்லாருமே திருடின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீனாட்சி எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னடி? எல்லார் முகத்திலயும் எப்படி முழிப்போம்? இனிமே வீட்ல எது நடந்தாலும் நம்மள தானடி பாப்பாங்க, நம்மள தானடி கேள்வி கேட்பாங்க. மம்மி, நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத மம்மி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏய், என் அண்ணன் வாழ்ந்த வீடு இது. என் அண்ணி எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து இங்க வச்சிருக்காங்க. நாம அப்பப்போ ஏதாவது அப்படி இப்படி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா கூட இந்த மாதிரி அசிங்கம் நாம எப்பவுமே பட்டதில்ல. இன்னைக்கு இவ்ளோ அசிங்கம் பட்டாச்சு. இனிமே இந்த வீட்ல இருக்கவே கூடாது நச்சு. இங்க இருந்தா மரியாதையே இருக்காது. கிளம்பு போலாம். நான் போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். மம்மி, ஏன் அர்ஜுன் சார், போலீஸ் ஸ்டேஷன்னா நிறைய கேஸ் எல்லாம் வராதா? இங்க ஸ்டேஷனே அமைதியா இருக்கு. உனக்கு வேலை கொடுக்க வேணான்னு தான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏதோ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டதுக்கு ஒன்னு ரெண்டு ஆசையா நிறைவேத்திட்டேன். எனக்கு அது போதும் சார். ஆமா, நீ என்ன ஆசையை நிறைவேத்திட்ட? அது வீட்ல தாலி செயின் காணாம போச்சுல்ல, அத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் கேட்க யாரும் இல்லையா? டேய் டேய் டேய், யாரா நீ? யாரு? இங்க வா. என்னடா? பிரச்சனை இன்ஸ்பெக்டர் மேடம் தான் சொல்லுவேன். டேய் வெளிய வாடா. பிரச்சனை இன்ஸ்பெக்டர் மேடம் தான் சொல்லுவேன். விடுங்க ஸ்டேஷனுக்கு வர. மோகன் சார், விடுங்க. வசு, கேஸ் கேட்டல்ல? சும்மா இருங்க. என்ன பிரச்சனை? சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அழாதீங்க அழாதீங்க. முதல்ல பிரச்சனைய சொல்லுங்க. முதல்ல பிரச்சனைய சொல்லுங்க. என் பொண்டாட்டி மேலேயே என் மாமியா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் அவங்க மேல நீங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அவங்க உங்களை என்ன பண்ணாங்க? மேடம், நான் ஒரு புள்ள பூச்சி மேடம். ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா ஒரு குவார்டர் அடிச்சுட்டு அப்படியே தூக்கிடுவேன் மேடம். அங்க அங்க. ஓ, குடிகார கேஸா? அதான் தூங்கிடுவீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை மேடம். காலையில இருந்து உடம்பு வலிக்க வேலை பாக்குறான். சாயந்தரமான ஒரு குவார்டர் இல்ல ஒரு ஆஃப் அடிக்கிறான். ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயிலும் போட்டு கொடுத்தா அடிச்சிட்டு நாங்க பாட்டுக்கு தூங்க போறோம். ஹே, என்ன
கொழுப்பா? இல்ல மேடம் இல்ல. தண்ணி பாட்டிலும் சைடுஸ் விக்கிற விலைக்கு சிக்கனமா இருக்கணும்ல. அங்கப்பா அங்க அதை விட்டுட்டு கொமட்டுல குத்துறதும் குக்கரால அடிக்கிறதும் எந்த விதத்துல நியாயம் மேடம்? சாப்பாட்டுக்கு மாமியார் வேற குடிகாரே குழந்தை மாதிரி. ஐயோ அங்க சொல்லு. குழந்தை மாதிரி ஏன்பா குடிக்கிற, என்ன கவலைன்னு ஆறுதலா கேட்டா நான் அப்படியே அழுதுருவேன் மேடம். அதுக்கப்புறம் எந்த ஆம்பளையும் குடிக்க மாட்டேன். அதை விட்டுட்டு அடிக்கிறது எந்த வழியில நியாயம் மேடம்? மோகன் சார், இதோ வரேன் மேடம். மண்டையில அழுவாதீங்க மேடம், இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க மோகன் சார். யோ உனக்கு எங்க வீடு? கடைக்கு பின்னாடி. கடை எங்க இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி. வாடா வா, நான் காட்டுறேன். வா வாடா. கூட்டு போங்க. அர்ஜுன் சார், இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குமா? நீ தானம்மா கேட்ட. டேக் இட். அம்மா ஹே அம்மா. ஹாய் ஸ்வீட்டி. ஹே துளசி. அக்கா. சாந்தி, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்ன அம்மாவை பார்க்க வந்தீங்களா? ஆமா, நான் தினமும் ஸ்கூல் விட்டதும் இங்க வந்துருவேன். ஓ, அம்மா கூட இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போவேன். ஓஹோ சரி. உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே ஆச்சே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்களா? அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம்க்கா. பரவாயில்ல, இந்த வருஷம் உன் பர்த்டேவ இங்க கேக் வெட்டி கொண்டாட போறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். இங்க பாருங்க சாந்தி, இன்னைக்கு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நான் தான். என் இஷ்டத்துக்கு துளசி குட்டிக்காக கேக் வெட்டி கொண்டாட போறோம். என்ன அர்ஜுன் சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ கண்டிப்பா வசு, தூள் கலப்பிடலாம். மேடம், நான் வேணா போய் கேக் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இங்க இருந்தே ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே சார். குட்டிக்கு இன்னைக்கு கேக் வெட்ட போறோம். சரி அக்கா, நான் ஒரு குரல் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சூப்பர் துளசி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, படிச்சா மட்டும் போதாது, படிச்ச மாதிரியும் நடந்துக்கணும். ஓ, வெரி குட் வெரி குட். இப்போதைக்கு இதை நம்ம கிட்ட சொல்றா. சரி சரி, நான் படிச்சவ மாதிரியே நடந்துக்கிறேன். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்க? கேக்குறேன்ல, சொல்லு இந்திரா. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல அண்ணே, எனக்கு மனசே கேக்கல. இன்னைக்கு இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இனியும் இங்க இருக்கிறது சரியா வராது. இத பாரு இந்திரா, என் வீட்டுக்காரரு உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கே காரணம் நீதான். அப்படி இருக்கும்போது உன்னை அவ்வளவு சுலபமா என்னால விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீ இப்போ இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு எதுவுமே நடக்கல இந்திரா. இல்ல அண்ணே, இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமும். இத பாரு இந்திரா, மீனாட்சி தாலிய கழட்டி வச்சுட்டு குளிக்க போனது முதல் தப்பு. அது அவ செஞ்சிருக்கவே கூடாது. நட்சத்திராவும் தாலிய விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு வந்துட்டா. இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? அத நாங்க அப்பவே மறந்துட்டோம். சீக்கிரமாவே அர்ஜுனுக்கும் கல்யாணம் வருது. இந்த மாதிரி நிலைமையில நீங்க ஊருக்கு போறீங்கன்னா அர்ஜுன் வருத்தப்படுவான். நீங்க எப்பவும் போல இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணே. மொத்த மொத்தம் போதுமா? எனக்கு போதும், அங்கிளுக்கு? சூப்பர். துளசி குட்டி கேக் வெட்டலாமா? ஓகே, வெட்டுங்க.
ஓகே Happy birthday to you. Happy birthday Tulasi. Happy birthday to you. இன்ஸ்பெக்டர் மேடம்க்கு முதல்ல ஊட்டு. அவங்க தானே கேக் வெட்ட அரேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. துளசி, அம்மாவுக்கு கேக் கொடு. ஹாப்பி பர்த்டே. அங்கிளுக்கு கொடு. எனக்கு கொஞ்சம் பாப்பாக்கு எடுத்து கொடுங்க மேடம். ஊட்டி விடுங்க. தேங்க் யூ. இங்க எல்லாருக்கும் கேக் கொடுத்துருங்க. ஓகே மேடம். வாங்க. எடுத்துக்கோங்க. உனக்கு ஹாப்பியா? எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. எடுத்துறேன். சாந்தி, எதுக்கு இப்ப எமோஷனல் ஆகுறீங்க? பாப்பா பர்த்டே அன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சும்மா சந்தோஷத்துல தான். அக்கா எங்க அம்மா மறைக்கிறாங்க. எனக்கு தெரியும் அம்மா எதுக்கு அழுகுறாங்கன்னு. ஏ துளசி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? போமா. இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. இவங்க கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. அக்கா அடுத்த பர்த்டேக்கு நான் உயிரோட இருப்பேனானே தெரியாது. ஏன்னா எனக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு. அதனாலதான் அம்மா அழுகுறாங்க. துளசி, நல்ல நல்லதுமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நிஜமாதான்க்கா. சாந்தி, குழந்தை என்ன சொல்றா? நிஜமாவா? ஆமா மேடம். அவளுக்கு பிறக்கும் போதே ஹார்ட் ப்ராப்ளம். ஆமாக்கா. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்காக தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத துளசி. எவ்வளவு செலவானாலும் நான் காப்பாத்துறேன். அக்கா காப்பாத்துறேன். அர்ஜுன் சார். ஆமா சாந்தி, தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். துளசி, 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 என்னாச்சு துளசி? துளசி, துளசி, என்னாச்சு? எழுந்திரு துளசி, எழுந்திரு துளசி. எந்திரிமா. துளசி, துளசி, கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். மேடம், ஆம்புலன்ஸ் வேண்டாம். போலீஸ் வந்து ரெடியா தான் இருக்கு. சீக்கிரம். அர்ஜுன் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில தான் அறிமுகமானா. ஆனா அதுக்குள்ள அவளுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல காத்துட்டு இருக்கோம். விடுவசு, பாத்துக்கலாம். நடந்தது நடந்து போச்சு. எல்லாமே நல்லபடியாவே முடியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. போ, சாந்திக்கு போய் ஆறுதல் சொல்லு. போ. மேடம், ஒரு நாள் இன்ஸ்பெக்டரா ஸ்டேஷனுக்கு வந்தீங்க. இப்படி என் குடும்ப கஷ்டத்தை தீர்த்து வைக்க வருவீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். கடவுள் தான் மேடம் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க மேடம். இங்க பாருங்க சாந்தி, எதுக்கு அழறீங்க? துளசிக்கு ஒண்ணும் ஆகாது.
நீங்க எதுக்கும் வருத்தப்படாம இருங்க. டாக்டர், பாப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? குழந்தைக்கு ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் சுத்தமா பிளாக் ஆயிருக்கு. அதனால தான் இந்த மயக்கம். உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 72 ஹவர்ஸ்க்குள்ள இத நம்ம பண்ணியே ஆகணும். அதுக்கு மும்பைல இருந்து ஸ்பெஷல் டாக்டரை வர வைக்கணும். நோ ப்ராப்ளம் டாக்டர், இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு 25 lakhs வரைக்கும் செலவாகும். ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? கடவுளே, எப்படியாச்சு என் குழந்தைய காப்பாத்துப்பா. அர்ஜுன் சார், சொல்லு வசு. என்னோட அடுத்த ஆசை என்னன்னா, நான் சொல்றேன், இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி அவளுடைய உயிரை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? ஆமா அர்ஜுன் சார், துளசிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாத வசு, ஒரு கஷ்டம்னு வந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒன்று வரும். அம்மா கிட்ட பேசலாம், குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர், பணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். ஆபரேஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே மிஸ்டர் அர்ஜுன். அர்ஜுன் சார், வீட்டுக்கு போற வழியில ஸ்டேஷனுக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு போயிடலாம் சார். சரி வசு. சாந்தி, நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க அர்ஜுன் சார். என்னப்பா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. முக்கியமான விஷயம் தாமா. நாங்க கேட்டா நீங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. அது எப்படி? என்ன விஷயம்ப்பா? ஏன் இவ்ளோ தயங்குற? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. குழந்தைக்கு ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 72 ஹவர்ஸ்க்குள்ள இத நம்ம பண்ணியே ஆகணும். அதனாலதான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் நாங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். ரொம்ப சுறுசுறுப்பான குழந்தை மேடம். முதல்ல பார்த்த உடனே அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளுக்கு இருக்கிற நோயை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு மேடம். ஆமாமா, ஏதோ நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி வந்த மாதிரி இருக்குமா. நாம தான் அந்த குழந்தைய காப்பாத்தணும். இத பாருப்பா அர்ஜுன், இதுக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம்? நம்ம கிட்ட தான் ட்ரஸ்ட் இருக்கே. அது மூலமா வருஷத்துக்கு 25 பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த குழந்தைய முதல் ஆளா லிஸ்ட்ல சேர்த்துருவோம். இத பாருமா வசு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ உனக்காகன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்ட. அதே நேரம் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போராடவும் தயங்க மாட்ட. ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லட்டுமா? மத்தவங்களுக்காக நீ உன்னை அர்ப்பணிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஐயோ மேடம், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் மேடம். இல்லம்மா, உண்மையத்தான் சொல்றேன். இத பாரு அர்ஜுன், ஆபரேஷன் நடக்கும்போது என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போப்பா. நான் அந்த குழந்தைய பார்க்கணும். கண்டிப்பா கூட்டு போறேம்மா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறோம். சரிப்பா. துளசி குட்டி. ஹாய் அக்கா. ஹாய். சாப்பிட்டீங்களா துளசி குட்டி? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டேன். மேடம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் நர்ஸை பார்த்து டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. துளசி குட்டிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி.
நீங்க எப்பவுமே எப்பவுமே எனக்கு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லுவீங்க. வெரி குட். உம்மா. உங்க ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணியாச்சு. ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க எல்லார் மாதிரியும் இனி ஜாலியா ஓடி விளையாடலாம். உங்களை நினைச்ச அம்மாக்கும் கவலையே இருக்காது. ஓகே. என்ன கடவுள் காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. யாருமே பொய் சொல்லாம நேர்மையா இருந்தா உங்களுக்கு கெடுதலே வராது. அப்படியே வந்தாலும் கடவுள் யார் மூலமாவது கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. அதே மாதிரிதான் அர்ஜுன் சாரியும் உங்களையும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. நான் உண்மை பேசினேன், எனக்கு நல்லது நடந்துச்சு.